நீங்கள் சீற்றம், சினம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். தெய்வமே, பல வேளைகளில் எங்கள் கோபங்களில் நியாயம் உள்ளது, வெறுப்பில் கசப்புத்தன்மையில் நியாயம் உள்ளது. ஆனால் கோபம் இருக்கும் பொழுது உள்ள அமைதி கிடைப்பதில்லை, வெறுப்பு இருக்கும் பொழுது மகிழ்ச்சி நிலைத்திருப்பதில்லை, பகைமை இருக்கும் பொழுது கடவுளுடைய பிரசன்னம் இருப்பதில்லை. பல நியாயமான காரணங்கள் எங்கள் கோபம், வெறுப்பு, பகைமை இவற்றுக்கு இருந்தாலும் இவைகள் எங்களின் மன அமைதியை, மகிழ்ச்சியை குலைக்கும் காரணிகளாகவே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளச் செய்தருளும். நாங்கள் என்றும் மது தெய்வீக பிரசன்னத்தில் இத்தகைய தீமைகளிலிருந்து விலகி வாழும் பொழுதுதான் நாங்கள் சமாதானத்தோடு வாழ முடியும் என்பதை உணர்ந்திடச் செய்யும். யோசேப்பு தனது சொந்த இரத்த உறவுகளால் கைவிடப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன், உயிரோடு கொள்ள முடிவெடுத்தார்கள், அடிமையாய் விற்றார்கள். ஆனால் யோசேப்பு அரசனுக்கு அடுத்த நிலைக்கு வந்த பொழுது தன் சகோதரர்களை சந்தித்த சமயத்தில் அந்த கோபத்தை, வெறுப்பை, பகைமையை நியாயமாக காண்பித்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவர் கடவுளுக்கு பிரியமானவராய் மன்னிக்கும் இரக்கத்தை காண்பித்தார். அந்த வழியை தேர்ந்து கொண்டார். நாங்களும் எங்கள் வாழ்வில் கோபம், பகைமை அனைத்தையும் விட்டுவிட்டு அமைதியோடு வாழ அருள் தாரும்.